அனைவருக்கும் வணக்கம். ரிஷபத்தில் ராகு. நண்பர் ஒருவர் என்னை கேட்ட கேள்வி, ரிஷப ராகு அப்படின்னு சொல்லும்போது ஆமையிடம் எருதுன்னு சொல்கிறோம். அப்போ எருதுனா ரிஷபம் வந்துடுது. அந்த இடத்துல ரிஷப ராகு ரோகிணியில் நிற்கிறதா சொல்கிறார். அப்போ சாரம் கொடுத்தவன். இப்போ நம்மளுக்கு இது லக்கணம்லாம் தேவையில்லை, இவருக்கு திசை நடக்குதுன்னு வேற சொல்லிட்டார். ராகு திசையே நடக்குதான், இப்போ சொல்லு பலன் பார்ப்போம் அப்படின்னு. அதாவது கொஞ்சம் பயம் கொடுத்துட்டார். ராகு திசை இல்லையா? இப்போ இந்த ராகு நிற்கிற வீட்டதிபதியும் நீசம்னு சொல்கிறார், சாரநாதனும் நீசம்னு சொல்கிறார். ராகு திசை நடக்குது. அப்போ நீங்கள் சொன்னீங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமோ அல்லது சாரம் கொடுத்த கிரகமோ எதனா ஒன்று பலமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னார். இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசம் சந்திரன், வீடு கொடுத்த கிரகம் நீசம் சுக்கிரன். சரிங்க சார், 2 பாயிண்ட்டை தனியாக வச்சுக்குவோம். அந்த ராகுவை குரு பார்த்துருக்கார். இந்த அமைப்பில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தசாநாதன் எந்த பாவத்தில் நின்று திசை நடத்துகிறாரோ அதையே லக்னமாக வச்சு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள், சரியாக இருக்கும். அதை ராகுவே குரு பார்த்துருக்கார், தசாநாதனை குரு பார்த்துருக்கிறதுன்றது ஓகே. லக்னத்துக்கு குரு யாருன்றதை அப்புறம் எடுத்துக்குவோம். உரைதிர பிறைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில், அரைதிர ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில், நிறைந்திடும் ஆயுஷோடும் திருநேர் புகழினோடும் திரை நிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாயின்ட்டான். இப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ராகுக்கு சாரம் கொடுத்தவன் நீசமாக வரான் விருச்சிகத்தில், வீடு கொடுத்தவன் சுக்கிரன் கன்னியில் நீசமாக வரான். இதில் நல்லா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சந்திரன் நீசமானாலும் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் நீசமே ஆனாலும் ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கு. அப்போ இந்த திசைக்கு இந்த 2 கிரகமும் கேந்திர கோணங்கள்லேருந்து சப்போர்ட் கொடுக்கணும். எப்படி? பாசிட்டிவாக நெகட்டிவாக. இப்போ அது குரு பார்த்துருக்கு ராகுவை, அது ரிஷப ராகு. இது எய்தர் பாசிட்டிவ். இது பாசிட்டிவாக வேலை செய்யணும்னா எப்படியெல்லாம் வேலை செய்யும்? இவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பான் படிக்கிற வயசில். அதாவது ஆட்பரிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அளவற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் எந்த ஒரு நுட்பமான விஷயங்களை கையாளுவதிலும் இந்த நபர் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருப்பாங்க இந்த ராகு திசையில். அல்லது அளவற்ற பணம், இந்த மாதிரி பல கோணங்கள் அந்த ராகு வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும். ஏன்னா வீடு கொடுத்தவனும் கேந்திரத்தில் நிற்கிறான், சாரம் கொடுத்தவனும் திரிகோணத்தை, வீடு கொடுத்தவன் கேந்திரம், சாரம் கொடுத்தவன் கேந்திரம், வீடு கொடுத்தவன் திரிகோணம். இந்த 2 அமைப்பு. 2 விஷயம் தாண்டி குரு பார்வையில் ராகு. சார் குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும்ட்டான், வேறு எதுவுமே தேவை. லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, கிரகத்தினுடைய காரகம் வேற, பார்வை வேற. இதில் குருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கும் இடம் புகழ், அமரும் இடம் பாழ். இங்கே ராகு திசை நடக்குது, வீடு கொடுத்தவன் நீசம், சாரம் கொடுத்தவன் நீசம். அப்போ ராகு திசை வீணாக போயிடுமா? கண்டிப்பாக போகாது. ஏன்னா இது கேந்திரம், இது கோணம். குரு வேற ராகுவை பார்த்துட்டான், அது ரிஷப ராகு வேற. எப்படி சார் நல்லா இல்லாமல் இருக்கும்? நன்றி.